அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி BMSனால் நடத்தப்படுகின்ற தஃப்சீர் தொடர் நிகழ்ச்சி இந்த ரமதானிலும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் வந்த ரமதான்களில் நாங்கள் சூரத்து அல் வாக்கிஆ, சூரத்துல் முஸ்ஸம்மில் போன்ற சூறாக்களை கற்பித்தோம். அந்த வகையிலே இந்த ரமதானிலே நாங்கள் சூரத்துல் ஹுஜராத்தை கற்க இருக்கின்றோம். சூரத்துல் ஹுஜராத்தை பொறுத்தவரையிலே தப்சீர் ஆசிரியர்கள் இந்த சூறாவை சூரத்துல் அஹ்லாக் என்று கூறுவார்கள். விழுமியங்களுடைய பண்பாடுகளுடைய சூறாக்கள் என்றவர்கள் விளக்கப்படுத்துவார்கள். இந்த சூறாவை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு முஸ்லீம் தனக்கே உரிய அல் குர்ஆனுடைய கருத்துக்களால் சிந்தனைகளால் ஆகர்ஷிக்கப்பட்டு தனக்கே உரிய அந்த உலக கண்ணோட்டத்தோடு வேர்ல்ட் வியூவோடு அவன் எவ்வாறு விழுமியங்களை பண்பாடுகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த சூறாவுடைய சுருக்கம். அல்லாஹ்வுடனான பண்பாடுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து கொள்கின்ற போது பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், ஒரு சமூகத்தோடு முஸ்லீம் சமூகம் அடுத்த சமூகங்களோடு முஸ்லீம் சமூகத்தோடு பிற மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற போது இவ்வாறான விழுமியங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த சூறா முன்வைக்கின்றது. உதாரணமாக, ஒரு செய்தியை நாங்கள் கடத்துகின்ற போது, ஒரு செய்தியை நாங்கள் நகர்த்துகின்ற போது அதன் போது என்ன ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும். முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் பல குழுக்கள் இருப்பது மிகவும் இயல்பானது, அது தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். இந்த குழுக்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் சர்ச்சைகளும் முரண்பாடுகளும் சிலபோது அடிதடிகளும் வருகின்ற போது அந்த சமூகத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய மூன்றாம் தரப்பு அதனை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வாறு அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும், அவர்கள் அத்துமீறுகின்ற போது மூன்றாம் தரப்பு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சூறா பேசுகின்றது. அதே போன்று அடுத்த மனிதர்களுடைய உரிமைகள், அவருடைய கண்ணியம், டிக்னிட்டி போன்ற விடயங்களில் ஒரு முஸ்லீம் எவ்வாறான விழுமியங்களை பண்பாடுகளை கை கொள்ள வேண்டும் என்று இந்த சூறா பேசுகின்றது. எனவே இவ்வாறு இந்த சூறாவில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு இஸ்லாம் ஈமான் பற்றிய ஆழ்ந்த கருத்து என்ன, அல்லாஹு தாலாவுடைய அந்த உறவிலே ஒரு முஸ்லீம் எவ்வாறு பண்பாடாக விழுமியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஈமானை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நான் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த சூறா பேசுகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானிலே நாங்கள் விழுமியங்கள் பற்றி தான் பேச இருக்கின்றோம். சூரா ஹுஜராத்துடைய பின்புலத்தில் நின்று இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 24 அமர்வுகளாக இது நடத்தப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு ரமதானிலும் கிட்டத்தட்ட 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு இடையிலான காலப்பகுதியில் ஒரு வசனத்தை அல்லது சில வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். இந்த தஃப்சீர் தொடர் நிகழ்ச்சியிலே நம்முடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் டாக்டர் ஷேக் அர்ஃபாத் கரீம் அவர்களும், ஷேக் மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் பிஷ்ருர் ரிஃபாத் அவர்களும் என்னோடு இணைந்து கொள்கின்றார்கள். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த தஃப்சீர் தொடரை நடாத்த இருக்கின்றோம். அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த ரமதானை பயன்மிக்க ரமதானாக, சூரத்துல் ஹுஜராத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரமதானாக, அல்லாஹு தாலாவுடைய அந்த மெசேஜை, செய்தியை, ரிசாலத்தை விளங்கக்கூடிய, அதிலிருந்து எவ்வாறான அந்த பண்பாடுகள் சார்ந்த உரையாடலை நாங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரமதானாக அல்லாஹு தாலா இந்த ரமதானை எங்களுக்கு ஆக்கித்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த விரிவிரி தொடருடைய முதன்மையான நோக்கம். அல்லாஹு தாலா அவனுடைய அந்த கலாமோடு, கிதாபோடு, அவனுடைய அந்த ரிசாலத்தோடு எங்களுக்குரிய அந்த உறவை கட்டியெழுப்பக்கூடிய, உறவை மிக இறுக்கமாக பேணக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் இந்த விரிவுரை தொடரோடு இணைந்து கொள்ளும்படி மிக தாழ்மையாக கேட்டு முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.